ஸோ hello guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிரதீப் சுரேஷ். நான் பிரதீப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மீவியோட s60 அப்படிங்கிற சவுண்ட் பார் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ்க்கான சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பாரை நான் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் 1800 நான் வாங்கினேன். ஜென்ரலாக இது விற்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. அதாவது 2999 வரைக்கும் இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேலில் பார்த்தீங்கன்னா 2300 விற்கிறாங்க. அப்புறம் எப்பறம் நீ 1800 வாங்கணும்னு கேட்குறீங்களா? என்கிட்ட ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது எனக்கு 5-8% வரையும் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ ஆர்டர் போட்டு ஒரு நாள்லேயே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி ஃப்ளிப்கார்ட்டுக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எஸ், பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ். இங்கே சைடில் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சைடில் இந்த பாக்ஸில் இதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சைடில் இந்த ஒயிட் பாக்ஸில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை வெளில எடுக்கலாம். பாக்ஸ் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் தெரியல. பாக்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுக்கான பேட்டரின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பாக்ஸ். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு இப்படி பார்க்கும்போது டிசைன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்சியான பிளாக் அண்ட் பேல் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். இது பாக்ஸ் மேலே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2.2 சேனல் சரௌண்ட் சவுண்ட், ப்ளூடூத் 5.0 இருக்குது. சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 60 வாட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபியூச்சர்டு ரிமோட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் ஆக்ஸ் அண்ட் யூஎஸ்பி கம்பேக்டிபிலிட்டி இருக்குது. இதில் HDMI ஆப்டிக்கல் போர்ட்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கான கனெக்டிவிட்டி ஆக்ஷன் தான் இருக்குது. ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான QR கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை வெளில எடுக்கலாம். இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணுன்னு தான் தெரியல. ஓகே, இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஷுட் பி த வே டு ஓப்பன் த பாக்ஸ். ஓகே, எஸ். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸையும் இங்கே ஃப்ரைனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படி உருவி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு சூட்கேஸ் திறக்கிற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா மேவியோட வெல்கம் டு த க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் வெல்கம் இன்விடேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் மேனுவல் இருக்குது. ரிமோட் பற்றி, ப்ராடக்ட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஒரு 4 to 5 பேஜஸ் இருக்குது, வேணா படிச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த வாரண்ட்டி கார்டை வச்சும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது மேலே QR கோடு இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ 1 year வாரண்ட்டி இருக்குது. வாரண்ட்டி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதும் இதில் போட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்வாய்ஸு ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, இது மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்தே உங்களோட இன்வாய்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த இன்வாய்ஸை 8688965758ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். அப்படி ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாரண்ட்டி ரெஜிஸ்டர் ஆகிடும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட மெயின் ப்ராடக்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ தெரியுதா, ரிமோட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ரிமோட்டுக்கு தான் இவங்க பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா ஆப்ஷனும் காட்டியிருக்காங்க. இதை நான் க்ளோஸில் காட்டுறேன். ஸோ இப்போ வச்சுட்டு நம்மளோட மெயின் ப்ராடக்ட் வெளில எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சவுண்ட் பார். நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா குஷன் வச்சு பயங்கர சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பாரை கவர்லேருந்து வெளில எடுக்கலாமா? ஓகே, here we go. நம்ம சவுண்ட் பாரை கவர்லேருந்து வெளில எடுக்கலாம்.
நல்லா பலன்னு இருக்குது. எஸ். ஸோ இது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேவிங்கிற டிசைன் வந்து போட்டிருக்காங்க. முன்னாடி கிரில் வந்து சவுண்டு கேட்குதா, ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். மேலேயும் பின்னாடி மற்ற எல்லா ஏரியாவும் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சப்வூஃபர் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் வந்துருக்கு, இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு சப்வூஃபர் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இது 4 இதையும் சேர்த்து தான் வந்து 60 வாட்டுன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சில பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாலில் நீங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மவுண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னா, ஆக்ஸ் கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிஇன் இந்த அடாப்டர் இருக்குல்ல, அது சொல்வதற்கான ஒரு கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் கோஆக்சில்னு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி உங்கள்கிட்ட பென்ட்ரைவ்லாம் இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சில பவர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் டச் கண்ட்ரோலில் வந்து இருக்குது, நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டு, பவர் ஆனு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து இல்லை, ப்ளைனாக தான் வந்துருக்கு. ஸோ இந்த சவுண்ட் பார் வந்து நான் மெயினாக பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த டிவிக்காண்டி தான் சொல்லி வாங்கினேன் நான் வந்து. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து செட்டப் பண்ணிவிட்டு நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த டிவியோட ரிமோட்டு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பவர் வந்திருக்கு, மோடு மாற்றுறது வந்திருக்கு, டேரெக்டாக ப்ளூடூத் போகிறது, டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது, யூஎஸ்பி போட்டு, வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, நீங்கள் பென்ட்ரைவில் வந்து பாட்டெலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, அப்புறம் பாஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து மியூட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் வந்து பார்க்குறது ரொம்ப குட்டியாக அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீவியோட சவுண்ட் பாரை வந்து நான் என்னோடய டிவியில் வந்து யூஎஸ்பி போர்ட் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேங்க. ஸோ கனெக்ட் பண்ணி நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சவுண்ட் எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட் இருந்துக்குன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். என்னை பொறுத்தவரையும் நான் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டால் நான் கொடுத்த 1800 ரூபாய்க்கு வெரி மச் சாட்டிஸ்ஃபைன்னு வந்து சொல்லலாம். ஸோ see you all in another video. Bye.